அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து அன்றைக்கி ஒரு நாள் எடுத்த வீடியோ தான். நான் இன்றைக்கி வீடியோ இப்போ 2-3 நாளாக எடுக்கவே முடியல. ஏன்னா எடுத்து போடுறேன், ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரு வாரமாகவே வீடியோ நல்லா ரீச் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா ஒரு வீடியோ ஓடிச்சுன்னா 4 வாட்ச் ஹவர்ஸ் 5 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிலாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 7 கூட ஓடிச்சு, 9 வரைக்கும்லாம் ஓடிச்சு. திடீர்னு பார்த்தீங்களா 1, 2 வாட்ச் ஹவர்ஸ் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இவ்வளோ தூரத்துக்கு எடுத்து ஓட மாட்டேங்குன்னா என்னென்னு தெரில. யூடியூப்பில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. எங்களுக்கும் ஓட மாட்டேங்கி அப்படின்லாம். பெரிய பெரிய சப்ஸ்கிரைபர்களுக்காரவங்களுக்கே ஓட மாட்டேங்குது. யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கே அவங்களுக்கே ஓட மாட்டேங்குது. நாங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கோம். அதனால் எங்களுக்குமே சின்ன யூடியூப்பர் தானே, அப்புறம் எங்களுக்கு ஓடுற அளவுக்கு ஓடவே மாட்டேங்குது. அதனால் எனக்கு வீடியோ எடுக்கவே 2 நாள் இஷ்டமே இல்லாமல் அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு பெரிய வீடியோ நேற்று போடலை, இன்றைக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த பூரா வேறு வந்துச்சு. அது வேறு உடம்புலாம் ஊறல் எடுத்துகிட்டே இருந்துச்சு. கடிக்கவே இல்லை. கடிச்சிருந்தா இது தெரிஞ்சிருக்கும் தடுப்பாக. அப்புறம் கடிக்கலைன்னா சரி எதுக்கு நீந்திட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு சங்கரன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சி போகலை. அடுத்த வாரம் போயிடுவோம். ஏன்னா அங்கே தான் வாங்கி போட சொல்லியிருக்காங்க அந்த ரூபம். வீடியோ போடாததுக்கு முக்கியமான காரணம் வந்து மழைகளாகவும் இருந்துச்சு. ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்கவும் இல்லை. அப்புறமாட்டிக்கு வீடியோ வெக்கையில் நின்று தோசை ஊற்றி சப்பாத்தி போனாலும் சப்பாத்தி போட்டு பூரி போனாலும் பூரி போடுறதுக்குள்ளே வெக்கையில் தாங்க முடியல பார்த்துக்கோங்க. அதனாலேயுமே கொஞ்சம் வீடியோ போடுறது நிப்பாட்டிட்டேன் 2 நாளாக. வாட்ச் ஹவர்ஸும் ஓடவே மாட்டேங்குது. வீடியோ ஒன்று தானே வாட்ச் ஹவர்ஸ் வரும். அது வேறு டென்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏர் கூலரை வந்து வச்சு 1 மணி நேரம் ஓட விட்டுட்டு தான் தூங்குறது. ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்குது. அப்புறம் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு வந்து தடியங்காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல், பாவக்காய் பொரியல் அந்த மாதிரி பண்ணணும்னு ரெடி பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன். வாங்கி வச்சாச்சு. நாளைக்கு அதான் சாப்பாடு. நம்ம தேனியிலேருந்து சுதாக்காவும் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு போனாங்க. அவங்களும் திருச்செந்தூர் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அது தேனியில் ஒரு கோயிலில் வந்து சேவைக்கு போயிருக்காங்க. சேவை முடிஞ்சு வந்துட்டு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசவே இல்லை இப்போதைக்குள்ள. அவங்க பையனுக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. 12th முடிச்சு டாக்டருக்கு இது நீட் தேர்வு எழுதியிருந்தாப்புல. அப்புறம் நீட் தேர்வு மறுபடியும் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தோசையே வரமாட்டேங்குது. எங்கேயோ ஊற்றிக்கிட்டே அந்த வீடியோ தான் போட்டிருக்கு. இதை சாப்பிடுதாங்க பசங்க பாவம். அதுக்கப்புறம் எங்கிட்ட டூர் போகணுன்னாலும் எல்லா பக்கமும் மழை, தண்ணி, வெள்ளம் எல்லாமே தான் இருக்குது. அதனால் டூரும் போடலை. திருவனந்தபுரம் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் கோயிலுக்கு. இல்லைன்னா கன்னியாகுமரி போகலான்னு பிளான் பண்ணோம். எங்கே பார்த்தாலும் மழையாக பெய்யுது. வீட்டை விட்டு வெளில போனாலே ஏதாட்டும் ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சாலே எங்கேயும் போக முடியாது. போவோம், டூருன்னு போட்டிருக்கு, போவோம் கண்டிப்பாக. இவளுக்கு லீவும் தரமாட்டேங்காங்க. இவளுக்கு கோச்சிங் கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கா. அதனால் மேக்ஸிமம் தரமாட்டேங்காங்க பார்த்துக்கோங்க. எனக்கு வீடியோ என்ன போடனே தெரியல. அதனால் சரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இன்றைக்கி இதுதான் போட முடியுது. உங்கள் ஊர்லெலாம் எப்படி இருக்குது? எல்லா ஊர்லேயுமே மழைன்னு தான் போடுதாங்க முக்கால்வாசி. உங்கள் ஊர்லேயும் மழை, இடி, மின்னல் எப்படி இருக்குது? எங்கள் ஊரில் மழை இருக்குது. மழை பெய்ய தான் செய்யுது. துணி அதுக்காகவே காலையிலே துவைச்சி போட்டுறது. இல்லைன்னா சாயங்காலம் துவைச்சி போட்டு காலையில் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஐடியாலாம் நம்ம சுதாக்கா தான் கொடுத்தாங்க, தேனி சுதாக்கா. அதுக்கப்புறம் மழை ஒரு வேலையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.